அதில் பாதி உதவி இயக்குநர்கள் அவர் வெளியில் போனதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு படத்தில் ஏதாவது ஒரு ஹீரோயினாக இருக்கும். நீங்கள் உடனே தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். யார் கேட்டாலும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராமன் தேடிய சீதையில் ஜெகனுக்கு ஒரு கதை இருக்கும். அவன் சொல்லுவான் என்கிட்ட, அண்ணன் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படியே. எல்லா கதையும் இங்கே வந்து இறக்கி வச்சுட்டு போகிறீங்க. அவர் எப்போ பார்த்தாலும் என்னை கோச்சிக்கிடுவார். சினேகன் அங்கே போனால் என்ன அங்கே போட்டு அங்கே வர்றீங்களான்னு கேட்பாருன்னு. சேரன் பொதுவாக வந்து பெண்களை நல்லா பார்த்துப்பார். அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ கூட கவனிச்சிங்கன்னா சினேகா மேடத்துக்கு அவர் தான் தண்ணி பாட்டில் திறந்து கொடுத்தாரு. அதான் ஐயோ, நீங்கள் நான் அடுத்து முடிச்சிடறேன். ஏன்னு சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டு அவர்கிட்ட அவங்க உதவி இயக்குநர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்னா, சேரன் நிறைய அக்கா தங்கச்சியரோட அதிகம் பழகின ஒரு ஆள். அவர் வந்து நிறைய உறவுகள் வந்து அண்ணன் தம்பி அதிகம் கிடையாது. அவங்க வீட்டு உறவுகள் அக்கா தங்கச்சிகளோட அதிகம் பழகினது. அந்த உணர்வு எப்பயுமே சேரன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது நான் சேரனோட பழகும்போது தான் என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது.